நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் வந்து ஒரே நேரத்தில் 3 திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க. விஜய் சேதுபதியுடைய மகன் நடிப்பில் ஃபீனிக்ஸ் திரைப்படம், நடிகர் சித்தார்த் நடிப்பில் 3BHK திரைப்படம், சிவா நடிப்பில் பறந்து போ திரைப்படம். இந்த 3 திரைப்படமும் ஒரே நேரத்தில் வந்து திரையரங்கில் வந்து வெளியாகுதுங்க. 3 திரைப்படமும் வந்து ஒரு ஆவரேஜ் நடிகருக்கான திரைப்படம் தாங்க. விஜய் சேதுபதியோட மகனுக்கு வந்து முதல் திரைப்படமாக அமைஞ்சிருக்குன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். இந்த திரைப்படம் முதல் ரீதியில் வந்து பெரிதும் வந்து எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படம் பார்த்திங்கன்னா சித்தார்த்தோட நடிப்பில் உருவாகி இருக்கிற 3BHK திரைப்படம் தாங்க. இந்த திரைப்படத்தை வந்து ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் சித்தார்த், ஆர் சரத்குமார், தேவயானி, யோகி பாபு, மிதா ரகுநாத், சைத்ரா ஜே ஆச்சார் இவங்களோட நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க. இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளராக வந்து அம்ரித் ராம்நாத் வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளராக வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 21 நிமிடம் இந்த திரைப்படத்தோட டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதிக எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருக்குதுங்க. இந்த திரைப்படத்தோட ட்ரீசர் வந்து ரீசெண்டாக வெளியாகி நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாலேஜ் குறைவாக இருக்கிற ஒரு பையன் வந்து வாழ்க்கையில் எப்படி வந்து முன்னுக்கு வரான் அப்படின்னு சொல்கிற கான்செப்டை மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன். செகண்ட் மோஸ்ட் வந்து எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படம் பார்த்தீங்கன்னா சிவாவுடைய நடிப்பில் உருவாக்கப்பட்ட பறந்து போ திரைப்படம் தாங்க. யார் அந்த சிவா நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை 6,26,000 உங்களுக்கு அகில இந்திய சூப்பர் ஸ்டார்னு அழைக்கப்படுற சிவாவோட நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க. ரேம் அவங்களுடைய இயக்கத்தில் சிவா, மிதுல் ரியான், கிரேஸ் ஆண்டனி இவங்களோட நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டங்க. இந்த திரைப்படத்துடைய பாடல்கள் வந்து சந்தோஷ் தயாநிதியும், இசையமைப்பாளராக வந்து யுவன் சங்கர் ராஜாவும் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து முக்கியமான ஒரு பங்கு வந்து வகிச்சிருக்காருங்க. இந்த திரைப்படத்தோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 20 நிமிடம் தான் இந்த திரைப்படத்தோட டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய திரைப்படமாக தாங்க வடிவமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். சிவாவோட திரைப்படம்னாலே வந்து காமெடியாக தாங்க இருக்கும். இந்த திரைப்படம் வந்து காமெடி கலந்து சென்டிமெண்ட் லெவலில் இருக்குதா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியுங்க. மூன்றாவது ரீதியில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியுடைய பையனோட நடிப்பில் உருவாக்கப்பட்ட ஃபீனிக்ஸ் திரைப்படம் தாங்க. இந்த ஃபீனிக்ஸ் திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரஸ் இவங்களுடைய இயக்கத்தில் சூர்யா, விஜய் சேதுபதி, வரலட்சுமி சரத்குமார், தேவதர்ஷினி, ஜே விக்னேஷ், நட்சத்திரம் வர்ஷா இவங்களுடைய நடிப்பால் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க. இந்த திரைப்படத்துக்கு வந்து முன்னணி இசையமைப்பாளராக வந்து சாம் சிஎஸ்ன்னு இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமாக ஒரு பங்கு வந்து வகிச்சிருக்காங்கன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். இந்த திரைப்படமும் வந்து ஒரு சிறிய திரைப்படமாக தாங்க மையமாக வச்சுருக்கு. இந்த 3 திரைப்படம் வந்து ஒரு சிறிய திரைப்படமாக தாங்க மையமாக வச்சுருக்குது. ஃபீனிக்ஸ் திரைப்படம் வந்து எந்த கதைத்தளத்தை வந்து மையமாக வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ஆக்ஷன் மூவிங்க. அந்த திரைப்படம் வந்து இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. எப்படி இருக்கப்போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த 3 திரைப்படத்தில் வந்து நீங்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக ஆர்வத்தில் வந்து இருக்கீங்களோ அந்த திரைப்படத்தை வந்து கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.